கௌரிபாலன் முன்பள்ளி மாணவர்களின் ஆங்கில மொழி தின நிகழ்வு. யாழ் தென்மராட்சி வரணி வடக்கு கௌரிபாலன் சைவ பிரகாசா முன்பள்ளி மாணவர்களின் ஆங்கில மொழி தின நிகழ்வு நேற்று முன்தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திரு எஸ் சியாமலன் தலைமையில் வரணியில் அமைந்துள்ள தென்மராட்சி கலாசார மத்திய நிலையத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் ஆங்கில துறையின் மூத்த விரிவுரையாளர் திரு பி முரளிதரன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். அத்துடன் வரணி குடும்ப முன்பள்ளிகளின் தலைவி திருமதி லோகிதன் கேதிகா சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்வில் வரணி குடும்ப முன்பள்ளிகளின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வானது ஆங்கில மொழியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் அதேவேளை வரணி பிரதேச மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் காணப்பட்டதாக பலரும் பாராட்டியிருந்தனர். இதில் முன்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்வுகள் யாவும் சபையோரை கவரும் வகையில் அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
உண்மையில ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும் அனௌன்சர்ஸ். உண்மையில லைன்ல வெரி கிளியரான அனௌன்சிங், ரெண்டு பேரும் நல்ல ஒரு கிளியரான ஒரு அனௌன்சிங் செய்கிறார்கள். அது எனக்கு ஆசையாக இருந்தது. அட் த சேம் டைம் அந்த சின்ன ஆட்களுக்கு உண்மையில இந்த இடத்துல இந்த கிராமத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் உண்மையில நான் அதை பெருமைப்படுறேன். அவ்வளோ பேருக்கு நான் மனதாக பாராட்டுகிறேன். ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட வளம்புறையில் இருக்கிற கிராமத்தில் இப்படியான ஒரு ஆடலாக இருந்தாங்க, பாடலாக இருந்தாங்க. அவங்க இந்த கிராமம் போய் என்ன விதமாக அந்த ப்ராப்ளம் செயல்படுவார். அந்த லாங்குவேஜை விளங்கி அந்த கிராமம் அந்த டைமில் கரைக்கிறாங்கன்னா கிரேட். அது ஒரு கிரேட் கிராமம் தான். அதே மாதிரி சின்ன பிள்ளை ஓடுவது கீழே எழுந்து பேச நிற்கிறார். ஏன்னா அந்த வயது உள்ளவர்களுக்கு பயம் இல்லை, வெக்கம் இல்லை, ஒரு அதிக துணிச்சல் ஒன்று இருக்கிறது. இதை வந்து ஒவ்வொரு நிகழ்வு மூடாக இவர்கள் எனக்கு அவர்களிக்கக்கூடிய அட் த சேம் டைம் முக்கியமாக சொல்லணும் அந்த மதுரா மற்றும் இந்த மோகனுடைய மன்னிப்பு ரெண்டு பேரும் சிறப்பாக செயல்படுத்தியிருக்கலாம். நல்ல பேர் ஆர்கனைஸ் சிறப்பான முறையில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். அந்த டைம் இல்லை. நான் நேற்று மதுராவுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் செய்ய போகிறது எத்தனை மணிக்கு என்ன அப்படிங்கிறத கேட்டேன். அதெல்லாம் கரெக்டாக ஒரு பாலம் போயிட்டு நான் முடிச்சுடுவேன். என்ன பிரச்சனை சொன்னால் நானும் சில வேலைப்பட்டு வந்தேன். நான் வெரோடமான வாரன்னு சொன்னால் அந்த லாங்குவேஜை வந்து நான் கட்டேன் மெதுப்பூர் கொண்டு இந்த கிராமத்தில். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் செய்கிறேன்னு சொல்கிறேன். நான் இன்னும் வாரன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வரணியில் எல்லா கிளப்ஸ் எல்லாரோட ஸ்கூலும் சேர்ந்து ஒரு லாங்குவேஜை வந்து ஃபோன் பண்ணணும். இப்போ நேற்று கூடிய ஒரு வெளிநாட்டில் இருந்து தயான்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட் போடுவோம்ட்டு நீ கதை கேட்க கதை நாங்கள் எவ்வளோ காசு மெனப்ப ரெடி இந்த ஆங்கிலத்தை நிச்சயமாக வரையில் கொண்டு வருவோம். நானும் பரணியில் பிறந்தனால தான் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு ஆங்கில லெக்சரில் வாழ்றதுல கஷ்டம். அப்படி இருந்தும் நான் கஷ்டப்பட்டு படித்து இங்கே மந்தியை போய் படிக்கிறது, பிறகு யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட போய் படித்தது எங்களோட ஆரம்ப குடும்ப தான். அடுத்தது பாஸ்கரன். இதுதான் எங்கள் ஆரம்பத்தில் யுத்த காலத்தில் நாங்கள் படித்து வந்தது. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி எங்களுக்கு இருக்குது. நாங்கள் படிவை வளர்த்து கொள்ளலாம். நான் இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். நான் குறைவாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆங்கிலத்துக்கு முதலீடு செய்யும் போது யோசிக்க வேண்டாம். ஆங்கில கல்விக்கு நீங்கள் முதலீடு செய்யணும். கல்வியில் முதலீடு நான் மோட்டர் பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு முதலீடு தான். சேம் இதே முதலீடு தான் நீங்கள் இந்த பிள்ளைகளை செய்யும்போது அது இந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரு 10 years கூட கிடைக்கும். டெஃபினட்டாக கிடைக்கும். இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு விதைகள் சீட்ஸ் இதெல்லாம் சொன்ன ஆங்கிலத்தில் வேறு சீட்ஸ் அவங்க விதைகள். ஆசிரியர்கள் வந்து ஒரு கமக்கார். நீங்கள் இந்த விதைகளை வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்துட்டு போகிறீங்க. அதை அவங்கெல்லாம் முளைக்க வைக்கிறாங்க. ஆனால் எல்லா விதையும் ஒரு மாதிரி இல்லை. ஒரு விதை டக்குன்னு முளைச்சி கொண்டு வரும், இன்னொரு விதை முளைக்காது, இன்னொரு விதை முளைச்சி நிற்கும். உலகம் எல்லா மாணவரும் ஒரு மாதிரி இல்லை. இப்போ எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆசிரியர் கொண்டு வர ஆங்கிலத்தில் ஒரு சவாலான பிரச்சனை தான். அதுக்கு பல்வேறுபட்ட டெக்னிக்ஸ் தந்திரோபாயங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் பாவிக்கணும். பிள்ளைகளுக்கு
இங்கிலீஷ் வித் ஃபன், ஒரு ஃபன்னுக்கு படிக்கணும், ஒரு கேம்ஸுக்கு படிக்கணும், சில கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டீம் ஒர்க்காக படிக்கணும். அதே நேரத்தில் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஒன்று சொல்கிறீங்க, இங்கிலீஷை சரிக்க முடியும், பிள்ளையோட கதையுங்கோ முதல் சொல்லிக் கொடுங்க, தேங்க்யூ வெரி மச், எக்ஸ்கியூஸ் மீ, குட் பை, குட் நைட். இந்த வேர்ட்ஸ் வந்து அவைய நல்லா கூட அப்டேட் பண்ணி கொண்டு போகிற வாழ்க்கை. இப்போ பரணியில் மறந்த கருணாநிதி சார் வந்து கேட்டால், சார் பரணியில் ஆங்கிலத்தை நாங்கள் வளர்க்கணும், இங்கே படிக்கணும்னு சொல்லி நான் யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னா வினைக்கட்டு அங்கே இருந்து வந்தேன். சிக்கி கந்தசாமி ஒரு பக்கத்தில் அந்த இடம் நம்பப்பட்டது. முதல் நாள் வந்தது 22 பேர், அடுத்த நாள் வந்தது 27 பேர், அடுத்த நம்ம வர 3 பேர். என்னடா நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன், எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு நான் கேட்டேன், என்னென்னு கேட்டேன், அறிவுட்ட போட்டோம். அப்போ அறுபடி எங்கிட்ட இருக்கு சொல்லுவோம். எங்கள்ட கிராமம் எங்களோட ஊரில் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் இல்லாத கருவங்கள பேர் சரியா வயலுக்கு வாழ்ந்த பிள்ளைகள் ஓப்புக்குவாங்க. அப்போ எந்தெந்த நேரத்தில் படிக்கணும் அந்த நேரத்துக்கு நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ வறுமையிலிருந்து நாமக்காடு, குடமியன், மந்திரி, ஜெட்டாடத்தில் யாழ்ப்பாணத்துக்கு எந்த செல்விக்கு எது தெரியல. இப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க ஐஐடிஎஸ் கோர்ஸை படிப்பிச்சு நானே வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். இப்போ நாமக்கல்லிருந்து வந்த ஒரு போய் இப்போ கண்ணால் இருக்கிறது நான் தான் நினைக்கிறேன், நான் தான் படிப்பிச்சேன். அது அப்போ அவரோட படித்த இன்னொரு நாள் சொல்லி, சார் ஆரம்ப கல்வியை விட்டுட்டேன் சார், இப்போ தான் முன்னேறேன், அவருக்கு பீஸா பீஸா ஓகே, தமிழ் ஓகே, கடை வச்சிருக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் பட் அதனால் அந்த லாங்குவேஜை கன்சூமர் கொஞ்சம் காரணம் இந்த வயசுலேருந்து அந்த லாங்குவேஜ் அந்த நேரம் கொடுக்கப்படுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ், நீங்கள் நல்லா படிப்பீங்க, மேக்ஸ் சயின்ஸுக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆங்கில கேள்விக்கான நிச்சயமான அந்த இடத்தை பிள்ளைகளுக்கு வழியாக கற்றுக் கொடுக்கும். அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நிச்சயமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் ஆங்கிலத்தை படித்து வரணியிலேருந்து தான் படித்தேன். அப்படி இருந்தும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஆங்கிலத்துக்கு போக மாட்டேன். அப்படி இருந்தும் ஒரு ஆங்கிலம் பேசுகின்ற நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு லண்டனில் போய் 2 இயர்ஸ் அங்கேயே படிச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா அந்த லாங்குவேஜை படிக்கணும்னு ஒரு வரும். அதே மாதிரி நீங்கள் கட்டுப்பாடத்துக்கு கொடுக்குற அதே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு லாங்குவேஜ் கொடுங்க. லாங்குவேஜ் ரிட்டர்ன்ஸ் அது இந்த வருமதி உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு கூட கிடைக்கும். பிள்ளையோட வாழ்க்கை கூட அப்படின்ற வாழ்க்கை என்ன சொல்கிறது சரியாக முன்னேறி போக முடியும்னு சொன்னால் ஏலெவல் பாஸ் பண்ணாட்டாரு கூடி ஆங்கிலம் இருந்தால் ஒரு பேங்க்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனி எங்கேயும் நான் போய் பண்ணலாம். எங்களை வளர்க்குறதுங்கிற சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் எல்லா பேரண்ட்ஸும் ஒரு கிட்ஸுக்கு நாங்கள் படிப்பிக்க மாட்டோம், ஒரு இடத்துல ஆனால் ஆட்களுக்கு படிப்பிக்கணும்னு சொல்லி நாம் வந்து கல்வி போட்டுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கோம். ஏன்னா இங்கே இருந்து எத்தனையோ அங்கே வரைக்கும் திருநெல்வேலி, கண்டி, முன்னத்திலிருந்து நான் தான் அந்த ஐஐடிஎஸை படிப்பிச்சு போகணுன்னு கேட்குறது நான் கடைசியாக யூகேக்கு அனுப்பியிருக்கோம். அப்போ நீங்கள் ஏஜென்ட் அவ்வளோ காசு கொடுக்குறீங்க தேவை. இந்த ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தால் காணும் அடுத்த எக்ஸாம் எடுத்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஏழாவது படித்த 100 ஸ்டூடெண்ட்ஸும் பொருள் போல தான் நோக்கி. இப்போ கனடா, லண்டன் போய் ஜெர்மனில் தான் 2 ஸ்டூடெண்ட்ஸ் போய் கொண்டு இருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆங்கிலம் அடிப்படை இல்லையோ அங்கே எடுக்க லாங்குவேஜ் சொல்றது அப்படி படித்து கொண்டே வரும். திடீரென்று ஒரு மாதத்துக்கு படிக்க முடியாது. அதான் லாங்குவேஜ். நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன், உங்களோட பிள்ளைகளை நிச்சயமாக நல்ல ஒரு இடத்துல விடுவோம். எங்களுக்கு சார் தமிழில் இங்கிலீஷ்னு சொல்லி தான் படிப்பிச்சேன். அந்த அதில் படிக்க விருப்பம் உண்டு. அட் த சேம் டைம் ஆங்கிலத்தை நீங்கள் புகட்டுகின்ற போது அந்த ஸ்பீக்கிங் பவரையும் நிச்சயமாக செய்யும். அந்த டீச்சர்ஸுக்கு நான் கொடுக்குற வேண்டும் சின்ன சின்ன பேராகிராஃப் கொடுத்து சின்ன சின்ன கன்வர்சேஷனை கொடுத்து பழகுவோம். அதற்கு பழகும்போது எங்களுக்கு ஸ்பீக்கிங் தான் இல்லை, ஒரு குட் கம்யூனிகேஷன் நல்ல தொடர்பான ஏற்படும். இன்றைக்கு நாட்டில் நல்ல சுமூகமாக நிலை காணப்படுகிறது என்று சொன்னால் இந்த மொழி பிரயோகம் கட்டாயம் தேவைப்படும். மொழி ஆங்கில மொழிக்கு எங்களுக்கும் காசில் கணக்கு பார்க்கணும். கொடியாத்திலிருந்து பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு பிள்ளைகளை கொண்டாடலாம். ஏன் பிரிட்டிஷ் கவுன்சில் நான் சொல்கிறேன், யாழ்ப்பாணத்தில் இருக்குது பிரிட்டிஷ் கவுன்சில். அந்த கவுன்சிலை படிக்கிறாங்க வெள்ளக்கார எனக்கு தான் காசு முடியும். ஆனால் 7 மாதம் நீங்கள் அப்படி கொண்டு போட்டால் பிள்ளைகள பேசிக் நாலேஜ்
கொண்டிருந்தீர்கள், ஒரு சின்ன தவறு விட்டீங்க. ஒரு தடவை கைதட்டி மோட்டிவேட் பண்ணீங்க கூட அந்த பிள்ளைகளோட ஆர்வமாக செய்யுது எல்லாமே ஏன் குறை சொல்லல நல்லா கைதட்டுங்க, நல்லா மோட்டிவேட் பண்ண அவங்களும் உற்சாகம். ஒரு சின்ன பிள்ளை அவங்க பேர் திரும்ப மைண்டுக்கு வேணும் அந்த ஆசை பார்த்தீங்கன்னா இப்போ பயம் இல்லை வெக்கம் இல்லை. இப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இதே இடத்துல அடுத்த முறை இப்படியான நம்பரை விட்டுட்டு எல்லா ஆரம்ப கல்வி பாடசாலை ஆசிரியருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் லாங்குவேஜை ஏதோ ஒரு சோர்ஸுக்குள்ள பழக்குங்கோ. ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் ரெண்டு 4 ஸ்கில்லையும் கொடுங்க. சின்ன வோக்கேப்ஸை கொடுங்க. அதே மாதிரி கேம்ஸுக்குள்ளார டீச்சிங்கை செய்யுங்க. விதமான டெக்னாலஜி இருக்குது, எல்லா டெக்னாலஜிக்குள்ளார நீங்கள் கற்பித்து அடுத்த முறை எல்லா ஆரம்ப கல்வி நிலையங்களும் இஞ்சியை கொண்டு வந்து ஒரு இங்கிலீஷ் டே காம்படிஷனில் வச்சு ஒன்று மோட்டிவேட் பண்ணணும். அது இந்த வகை மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் முன்னேறம். ஆகவே நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டதற்கு நன்றி கூறி மதுரா மற்றது எனது பெற்றோர்கள், இந்த குட்டி செல்வங்கள் அனைவருக்கு நன்றி சொல்லி மீண்டும் நீங்கள் இந்த ஆங்கில மொழியிலே ஒரு பாண்டித்யமாக வரப்பான்னு கேட்டு உங்களை வாழ்த்து பாராட்டி விடப்படுகிறேன். நன்றி. இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கான பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன.